ஒரு குடும்பம் சிரிக்கிறது, ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் ஒரு மனிதன் அமைதியாக அழுகிறான். அவனுக்கு ஆசைகள் இருந்தது, அவனுக்கும் சில கனவுகள் இருந்தது. ஆனால் அவன் வாழ்வது அவன் கனவுகளுக்காக இல்லை, அவன் குடும்பத்திற்காக. குடும்பத் தலைவர் யார்? குடும்பத் தலைவர் என்றால் பணம் சம்பாதிப்பவன் மட்டுமல்ல. அவன் பாதுகாப்பு, அவன் நம்பிக்கை, அவன் பல குடும்பங்களின் முதுகெலும்பு. அவன் சோர்வாக இருந்தாலும் சொல்ல மாட்டான், அவன் மனம் உடைந்தாலும் காட்ட மாட்டான். ஏனெனில் அவன் உடைந்தால் குடும்பமே உடைந்து போகும். அவனின் ஆசைகள், ஒரு காலத்தில் அவனுக்கும் கனவுகள் இருந்தது. வெளிநாடு போக வேண்டும், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க வேண்டும், ஒரு வீடு வாங்க வேண்டும், அவன் விரும்பிய வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆனால் இவற்றிற்கு இடையே அவன் மனம் கேட்கும், உன் ஆசையா இல்ல குடும்பமா? அவன் பதில் எப்போதும் ஒன்றுதான், குடும்பம். நிறைவேறாத ஆசைகள். அவன் புதிய ஷர்ட் வாங்க நினைப்பான், ஆனால் குழந்தைக்கு புத்தகம் வாங்கி விடுவான். அவன் ஓய்வு எடுக்க நினைப்பான், ஆனால் கூடுதல் வேலைக்கு போவான். அவன் அழ வேண்டுமென்று தோன்றும், ஆனால் சிரித்துக்கொண்டே இருப்பான். இதுதான் ஒரு குடும்ப தலைவரின் மன தியாகம். மனநிலை நிறைவேறாத ஆசைகள் உள்ளே சோகமாக தேங்கும். நான் சரியாக வாழ்ந்தேனா? என் வாழ்க்கை என்ன ஆனது என்ற கேள்விகள் மனதில் வரும். ஆனால் அதே நேரத்தில் குழந்தை சிரிப்பதை பார்த்தால், மனைவி அமைதியாக இருப்பதை பார்த்தால் அவன் மனம் மீண்டும் வலிமை பெறும். உண்மையில் ஒரு குடும்பத் தலைவர் தோல்வியடைந்தவன் அல்ல, அவன் வெற்றி பெற்றவன். ஏனெனில் அவன் தனது வாழ்க்கையை மட்டும் வாழவில்லை, பல வாழ்க்கைகளை காப்பாற்றி வாழ்கிறான். நீங்கள் குடும்பத் தலைவர் என்றால் நீங்கள் தனியாக இல்லை, நீங்கள் ஒரு மனிதர் இல்லை, நீங்கள் ஒரு குடும்பத்தின் உலகம். ஓம் சரவணபவ.